விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் மீன் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்லான்னு சொல்லலாம். ஓகே, யூபிஎல் நிறுவனமாக இருக்கட்டும் இல்லை ஸ்வால் நிறுவனமாக இருக்கட்டும், எனர்ஜி அதாவது பார்த்திங்கன்னா யூபிஎல் நிறுவனத்தில் ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்வால் நிறுவனத்தில் ஸ்வால் நிறுவனத்தில் பொறுத்த வரைக்கும் காஸ்காடா அப்படிங்கிற பேரில் வந்து கொடுத்துருக்காங்க. யூபிஎல் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ப்ராடக்ட். ஓகே, கிட்டத்தட்ட ரெண்டு ப்ராடக்ட்டுமே ஒரே டெக்னிக்கல் தான். ஓகே, பட் ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நெல் விவசாயம் பண்ணக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், மக்காசோளம் பயிர் விடக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், எந்த பயிர் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கிங்க. அந்த பயிர் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு வேர்க்கரையான் வருதாவோ இல்லை அழுகல் நோயோ இல்லை ஏதாச்சும் ஒன்று வந்து சாஞ்சு போகிற மாதிரியான வேர்க்கரையான ஹெவி ஸ்டேஜில் போய் சாஞ்சு போகிறது, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படிங்கிறதான் இது வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆகி 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் தான். ஓகே, பட் இந்த கெமிக்கலை பற்றி நாம் ஒரு ரிவ்யூ வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக போடுறேன். ஏன்னா யாரும் போடலை அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்தது. அதனால் நாம் அந்த ஒரு ரிவ்யூ வீடியோ அப்படிங்கிறத கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவ்யூ வீடியோ அப்படிங்கிறது போடப்படுது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரியான நோய் தாக்குதலுக்கு அவங்க உள்ளானாங்க அப்படின்னா இந்த மருந்துகளை வாங்கி அவங்க பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக ரெட்டிஃபை ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய கேரண்டி. ஓகே, நம்ம நிறைய வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த யூபியில் வரக்கூடிய எலக்ட்ரானாக இருக்கட்டும், ஸ்வாலில் வரக்கூடிய காஸ்காடாவாக இருக்கட்டும், இது ரெண்டுலேயும் என்ன டெக்னிக்கல் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஆசோட்ரோபின் 2.5%, தைப்போனமேட் மெத்தைல் லெவல் 0.25%, தைமெத்தாக்சம் 25% FS. ஓகேங்களா, இந்த டெக்னிக்கல் தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. நான் அதை ப்ராடக்டோட படத்தை சைடில் வந்து உங்களுக்கு போட்டுறேன், நீங்கள் அதிலே பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் இவங்க பயன்படுத்தக்கூடியது. இந்த ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் அண்டு கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கிசைடு அண்ட் இன்சிசைடு ரெண்டையுமே ஒரே பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஓகே, இது எதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ட்ரீட்மெண்ட்லாம் இப்போ நம்ம யாரும் பெரும்பாலும் பண்ணுறது இல்லை. ஸோ ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ சோளமே எடுத்துக்கோங்க. 1 கிலோ சோளத்துக்கு 10 ml அப்படிங்கிறத போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சுருந்து நம்ம ஊனோம் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த சோளம் அழுகி போகிறதாக இருக்கட்டும், இல்லை அவிஞ்சு போகிறதாக இருக்கட்டும், கொஞ்சோண்டு முளைச்சி வந்து உடனே செத்து போகிறதாக இருக்கட்டும், இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வராது. அது எல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி நம்மளால என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, எலி மருந்தோட கலந்து வச்சுக்கிறது, கிராமசனோட கலந்து வைக்கிறது, கிளைசலோட கலந்து வைக்கிறதுன்னு ஒரு இப்போ வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்காசோளம்ன்றவங்க. ஈக்குவலமாக போங்க, நம்ம சொல்லிட்டோம். அதை யாரும் கேட்குற மாரி இல்லை விவசாயிகள். அது அவங்களுடைய பாடு, அவங்க காசு அவங்களாச்சு. ஓகே, ஸோ நம்ம அதுக்குள்ளே போக வேணாம், நம்ம நேராக இதுக்குள்ளே வந்துடுவோம். ஸோ இது எது மாதிரியான நோய்களை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா வேர் கரையானை கண்ட்ரோல் பண்ணோம், வேர் அழுகலை கண்ட்ரோல் பண்ணோம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த மேலே வந்து இந்த காஞ்சி போன மாரி போகுது இல்லையா, அந்த தட்டையை அந்த காஞ்சி போன மாரி இருக்கும். அந்த மக்காசோள தட்டையாக மாரி அதை உரிச்சு பார்த்தோம்னா உள்ளேருந்து ஒரு கெட்டு போன ஸ்மெல்லுக்கு அவிச்ச மாரி வரும் இல்லையா. ஸோ அது மாதிரி கவிட மாதிரி வர்றது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ ஸ்ப்ரேயிங் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம போக வேணாம், நம்ம முழுக்க ட்ரின்ச்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே போயிடலாம். ஓகே, ட்ரின்ச்சிங்கில் போகும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, இதில் நம்ம ட்ரின்ச்சிங்க்கு போகும்பொழுது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இது ஸ்ப்ரேயிங்க்கும் கொடுக்கலாம். கொடுத்தா என்னென்னா 1 ஏக்கருக்கு 400 ml அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் ரெஃபர் பண்ணுறது என்னென்னா நீங்கள் ட்ரின்ச்சிங்கே போயிடலாம். ட்ரின்ச்சிங்னா தண்ணி இப்போ ட்ரிப்பில் போகிறீங்க அப்படின்னா 1 லிட்டர் போதுமானது. ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம ஸ்ப்ரேயிங்கை விட 2 மடங்கு அதிகமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரின்ச்சிங், அதாவது பார்த்திங்கன்னா தண்ணியில் விடுறதோ இல்லை அடியில் கொடுக்குறதையோ கொடுப்போம். அப்படிங்கிறப்ப இது 400 ml அப்படிங்கிறது நம்ம 1 லிட்டர் to 1.5 லிட்டர் வரைக்கும் நம்ம ட்ரிப்பில் கொடுக்கும் பொழுது இது வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் சூப்பராக இருக்கும். இந்த வேர்க்கரையானோ அந்த வேர் அழுகலோ ஓகேங்களா, அந்த சிவப்பு கலரில் மாறி போகிறதோ இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வராது. முக்கியமாக வேர் சம்மந்தப்பட்ட நோய்களும் விதை சம்மந்தப்பட்ட நோய்களும் இதை பயன்படுத்தும் பொழுது சுத்தமாக வராது. ஸோ இதை எல்லா விவசாயிகளும் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த கருகல் அப்படின்னு ஒரு நோய் வரும் இல்லையா, மக்காசோளத்தில் அந்த அங்கங்கே கருப்பாக வரும், இந்த ப்ரௌனிஷாக மாறி வரும், இதுமாரி நோய்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த நோய்களையுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சி தாக்குதல் அப்படிங்கிற விஷயத்தையும், இது சாறு உறிஞ்சு பூச்சிகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த பூச்சிகள் எல்லாமே இது கண்ட்ரோல். ஸ்ப்ரேயிங்கில் போகிறப்ப சாறு உறிஞ்சு பூச்சிகள் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். ட்ரின்ச்சிங்கில் போகிறப்ப வேரல்கள், வேறு கரையான், இந்த மாதிரியான நோய்களை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இதை நான் யூஸ் பண்ணது இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஏன்னா நிறையா நண்பர்கள் நான் சொன்னேன், அந்த தலைவாசல் வெறும் ஒரு வட்டாரத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணவங்க இதை பற்றி ஒரு ரிவ்யூ போடுங்க அப்படின்றாங்க. ஸோ அவங்க சொன்னதில் ஓவராலாக நமக்கு புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஓகே, இல்லாத விஷயத்தை நம்ம எக்ஸாக்ஷன் பண்ணிலாம் சொல்ல கிடையாது.
அவங்க சொன்னதில் இந்த வேர்க்கரியான் வேரியல்களுக்கெல்லாம் இது நல்லா இருக்குது நண்பா அப்படின்னாங்க. இந்த சக்கிங் பெஸ்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இதை நம்ம சொல்கிறோம். லாஸ்ட் இயர் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்களாம், அதனால் சொன்னாங்க ட்ரிப்பில் யூஸ் பண்ணவங்க. அதுவே வந்து இப்போ வயலில் மானாவாரியில் இருக்கவங்க எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மணலில் கலந்து போட்டிருக்காங்க, இல்லை ஒரு சில உரங்களோடைய கலந்தும் போட்டிருக்காங்க. ஓகே, உரங்களில் கலந்து போடுறதை நான் சுத்தமாக அவாய்ட் பண்ண சொல்கிறேன். ஏன்னா அதெல்லாம் பிசு பிசு பிசுன்னு போயிடும், பாதி போகும் பாதி போகாத போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மணலில் நம்ம கலந்து விசிறும் பொழுது விசிறிட்டு நம்ம தண்ணி கட்டணும் அப்படின்னா வந்து ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். நல்லா நீட்டாக டைலூட் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அது மூலயமா அந்த தாக்குதல் அப்படிங்கிறது வராது இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த ப்ரைஸிங் சொல்ல வந்துட்டேன் இல்லையா, 400 ml பொறுத்த வரைக்கும் 900 to 1000 ரூபா வரைக்கும் ப்ரைஸிங் இருக்குது. 1 லிட்டரை பொறுத்த வரைக்கும் 2300 2500 வரைக்கும் ப்ரைஸிங் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டை பற்றியான ரிவ்யூ வேணும் அப்படின்னு தோணுதோ அந்த ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூவை எந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பற்றின ரிவ்யூஸும் வரும். நன்றி. வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு.